இச்சப்போட் சினிமாலைக்கு இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தீபக்கும் பவித்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரீ ஸ்டார்ஸில் நேற்று வந்து ஏர்லியாக வந்துட்டாங்க. இன்றைக்கி இப்போ வரையுமே வந்து இன்னும் யாரும் வரல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து ராணுவ விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு ராணுவுக்கும் பவித்ராவுக்கும் வந்து ஒரு சண்டை வந்தது. இந்த மாதிரி ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா நீ வந்து ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு 2 பேருமே சண்டை போட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ஏதோ அவங்களுக்கு பிம்பிள் வந்திருக்கிறத வந்து டாக்டர் படத்தோட ஹீரோயின் கூட வச்சு கம்பேர் பண்ணி பேசும்போது, எதுக்காக அப்படி கம்பேர் பண்ணி பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, காமெடியாக சொன்னேன் அப்படிங்கும்போது, என்னை பார்த்தா உனக்கு காமெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் கொஞ்சம் காமாக வந்து உட்காந்து பேசும்போது கொஞ்சம் நார்மலாக கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டீங்க, அதனால தான் நான் மூவ் பண்ணி போனேன் அந்த இடத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி ராணவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை போடும்போது அவர் போயிட்டுருப்பார் அந்த இடத்துலேருந்து. ஏன்னு கேட்டால் அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு, அதனால் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ராணவ் வந்து சொல்லியிருப்பார். ஏன்னா இப்போ இந்த ஒரு மைக்கு மாட்டல அப்படின்னா டாஸ்க் இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் சீரியஸாக பண்ணுறாங்க. சரி அந்த மாதிரி பவித்ரா பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து விட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் திரும்பவும் செகண்ட் டைம் பேசும்போதும் வந்து பவித்ரா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. இனிமேல் தயவு செஞ்சு என்கிட்ட பேசவே பேசாத, உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட், உனக்கு புரியவே மாட்டேங்குது என்ன சொன்னாலும். நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன், நீ அதை தப்பாக யூஸ் பண்ணுற, இனிமேல் அந்த ஸ்பேஸும் எடுத்துக்காத, நீ இனிமேல் தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரே வீட்டில் இருக்கும்போது எப்படி பேச முடியும், இல்லை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பவித்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தீபக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. தயவு செஞ்சு உனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி எதுவுமே வேணாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுங்க. எதுக்கு வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட்டு என்கரேஜ் பண்ணி விட்டுறீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடுவில் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ நீங்கள் நோ அப்படின்ட்டா நோ, ஸ்ட்ராங்காக சொல்லிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தீபக் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. இல்லைனா எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கு புரியவே மாட்டேங்குது, நான் இனிமேல் பேசவே போகிறதில்ல, அவன் இப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா வந்து இப்போது சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியில் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.